கும்பாபிஷேக விழாவிற்காக எங்கள் உள்ளூர் கலைஞர்களும் கந்த சஷ்டி குழுவின் முன்னாள் கலைஞர்களும் அனைவரும் இணைந்து பாப்பாவள ஸ்ரீ சித்திவிநாயகர் கும்பாவிழா விசேஷத்தை சிறப்பாக நடத்தி ஒரு சிறப்பிக்கும் வரையில் உங்கள் கலைக்குழு நடத்திய கும்மியாட்டம் நல்ல பரபரப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் நமது தமிழ் பண்பாட்டினுடைய பாரம்பரியத்தை அழியாமல் காக்கும் என்பதை இந்த சபையில் நான் முழுமையாக கருத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளவுதான் சொத்துக்கள் இருந்தாலும் எவ்வளவுதான் திறமைகள் இருந்தாலும் நமது திறமையை பல பேர் அறிய செயல்படுத்தி காட்ட வேண்டும் என்பதுதான் நமது மனதில் இருக்கக்கூடிய உறுதியாக இருக்க வேண்டும். சிலரெல்லாம் செய்வார்கள், நான் தான் பெரியவன், எனக்கு மேல் இல்லை என்றெல்லாம் பேசுபவர்கள் இருக்கிறார்கள். நான் அதையெல்லாம் நம்புவதில்லை. அவரவர் உள்ளத்தில் தெரிந்ததை தெளிவாக செய்ய வேண்டும், நல்லதாக செய்ய வேண்டும், அது பலருக்கும் நன்மையாக அமைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய மனப்பான்மை. அதேபோல் அனைவருடைய உள்ளங்களும் அதை நல்ல தெளிவான பாதையை நோக்கி செல்ல வேண்டும் என்று கூறி, வரவேற்புகளுக்கு என்னால் வந்து வரவேற்பு கொடுக்க முடியாவிட்டாலும் கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் இருந்ததனால் வரவேற்பு கொடுக்க முடியவில்லை. நீங்கள் ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு இருந்தீங்க. கடைசியா நன்றி வர்றது கண்டிப்பா வரணும்னு சொல்லி வந்துட்டேன். அந்த நன்றி என்றைக்கும் எல்லாருடைய உள்ளங்களிலும் என்னைக்கும் மாறக்கூடாது. நாங்க இதே விநாயகர் சதுர்த்திக்கு 14 வருஷம் நாடகம் நடத்திருக்கிறோம். ஆனா நீங்க பல இடங்கள்ல ஆடிக்கிட்டு வர்றீங்க, ஒரு நாள் நடத்திடுறீங்க. ஆனா மாச கணக்கில் அந்த வேலையெல்லாம் செஞ்சு நடத்திக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு எல்லாம் பசங்க ஒருத்தருமே இல்லை, எல்லாம் டவுனுக்கு ஓடி போயிட்டாங்க. அவனுக்கு ஓடினா பொண்ணு கொடுக்க முடியும் உண்மையே. அதனால இந்த கலைக்குழு மேலும் மேலும் வளர அனைவரையும் வாழ்த்தி, இந்த கலை நிகழ்ச்சியை இதுவரை அமைதியாக பார்த்து ரசித்த அத்தனை உள்ளங்களுக்கும் பாப்பாவளசு கணபதி நாடகமன்றத்தின் சார்பிலும் பாப்பாவளசு ஊர் பொதுமக்கள் சார்பிலும் ஸ்ரீ சித்திவிநாயகரின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.